அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக ஆளுநரை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சந்தித்தது. அதன் பிறகு அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் கைது செய்யப்பட்டது, விடுவிக்கப்பட்டது, நிர்வாகிகள் அடைத்து வைக்கப்பட்டது போன்ற பல நிகழ்வுகளை தொடர்ந்து அரசியல் களத்தில் தமிழக வெற்றிக் கழகம் என்பது என்ன காயை நகர்த்தி இருக்கிறது. அதே மாதிரி விஜய் தன்னுடைய கைப்பட எழுதியிருந்த கடிதம் அப்படிங்கிறதும் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. இந்த கோணத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அடுத்த கட்ட பயணமும் நகர்வும் எதை நோக்கி செல்கிறது என்பதை விரிவாக அலசுவதற்காக நம்மோடு தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த திரு ஜெகதீஸ்வரன் இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். இப்போ மாநாட்டுக்கு அப்புறம் கட்சி எப்படி போயிட்டு இருக்கு? நிச்சயமாங்க. முதலில் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். குறிப்பாக ஊடகம் தமிழக வெற்றிக் கழகம் குறித்து மக்களுக்கு தேவையான செய்திகளை கொண்டு சேர்ப்பதிலும் சரி, ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை வைப்பதிலும் சரி ஒரு பெரிய பங்கு வகிச்சிட்டு இருக்கீங்க. அதற்கு மிகப்பெரிய நன்றி, எல்லா ஊடகத்துக்கும் நன்றி. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி, மாநாட்டிற்கு பிறகு கட்சியோட செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறது ஒரு எல்லோருக்குமான கேள்வியாக இருக்கின்றது. நீங்கள் மாநாட்டிற்கு பிறகு நிர்வாகிகளாக இருப்பவர்கள் களத்திற்கு வேலை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். நிர்வாகிகள் இன்னும் நான் சொல்கிறது அறிவிக்கப்படாத, இன்னும் அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிவித்து விட்டோமா என்றால் அது வெகு விரைவில் அறிவிக்கப்படும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அதற்கு முன்னாடியே மக்கள் இயக்கத்திலிருந்து வந்த காரணத்தினால் அவர்களெல்லாம் நிர்வாகிகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும். அந்த நிர்வாகிகள் சில விஷயங்களை எடுத்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. குறிப்பாக நீங்கள் மதுரையில் மதுரை மட்டுமல்ல, மதுரை, நெல்லை, சென்னை போன்ற பல இடங்களிலும் இந்த நவம்பர் மாதங்களில் மக்கள் ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க, ஏரிகள் ஆக்கிரமிச்சிருக்காங்க, குளங்களை ஆக்கிரமிச்சிருக்காங்க அப்படின்ட்டு பல இடங்களில் மக்களுக்கு தொலைதூரமாக கொண்டு போய் போடுறது, அந்த மாதிரி வேலைகளை தமிழக அரசாங்கம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதை எதிர்த்து அதற்கு நியாயமான தீர்வு என்னவோ, அவர்கள் எந்த இடத்துல வீடு கேட்கிறாங்களோ அவர்களுக்கான மாற்று ஏற்பாடுகள் என்னவோ அதை செய்து கொடுக்கணும் அப்படின்ட்டு மதுரையில் முல்லை நகர், அதே மாதிரி மதுரையில் ஏர்போர்ட் விரிவாக்கம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, சின்ன உடைப்பு கிராமத்தில் அந்த மக்கள் எல்லாம் போராடினார்கள். அவருடைய கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் விரிவாக்கத்திற்கு இடம் கொடுக்குறோம், அதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் காலமாக மதுரை விமான நிலையம் துவக்கப்பட்ட காலத்திலிருந்து நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம், இப்போ நாங்கள் கொடுக்குறோம், ஆனால் எங்களுக்கான மாற்று இடத்தை நீங்கள் மதுரை மாநகராட்சிக்குள்ளே ஏற்படுத்தி கொடுங்க. ஏன்னா சின்ன உடைப்பு கிராமமும் ஒரு காலத்தில் பஞ்சாயத்திலிருந்து பேரூராட்சியாக மாறி இன்று மாநகராட்சியாக மாறிவிட்டது. அப்படி இருக்கும் பொழுது கேட்குறாங்க, அதிலையும் நாங்கள் கலந்துக்கிட்டோம். அதே மாதிரி நெல்லையில் இதே மாதிரியான சிக்கல் ஒன்று இருந்தது, அதிலும் கலந்துக்கிட்டோம். தேவைப்பட்ட இடங்களில் போராட்டம் அதெல்லாம் செய்து கொண்டிருந்தோம். இதெல்லாம் ஒரு பக்கம். அப்புறம் மழை வெள்ளம் தொடர்ச்சியாக இருந்துச்சு, எல்லா ஊர்களிலுமே பார்த்தோம். நீங்கள் ராமேஸ்வரமாக இருக்கலாம், தூத்துக்குடியாக இருக்கலாம், நீங்கள் விழுப்புரமாக இருக்கலாம், எல்லா இடங்களும் கடுமையாக மழை வெள்ளம். இந்த எல்லா இடங்களிலும் தமிழக வெற்றிக் கழகம் ஏற்கனவே மக்கள் இயக்கமாக பல உதவிகளை செய்து கொண்டிருந்தார்கள். அதே இன்றைக்கி தமிழக வெற்றிக் கழகமாக என்னென்ன உதவிகள் செய்ய வேண்டுமோ, அது ஒரு சின்ன போர்வை கொடுக்கறதா இருக்கலாம், இல்லை குடிதண்ணீர் ஏற்பாடு வசதிகள் செய்து கொடுக்கறதாக இருக்கலாம், இல்லை மக்களுக்கு தேவையான மளிகை ஜாமான் கொடுக்கறதா இருக்கலாம், அந்த விஷயங்களை அவர்களும் செய்தார்கள். தலைவரும் நேரடியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, நீங்கள் டிபி சத்திரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவரும் அழைத்து அவர்களுக்கு அந்த நிவாரண உதவிகளும் கொடுத்தார். அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் அது ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸை விஜய் கையில் எடுத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்தது. அதை நீங்கள் மறுக்க முடியுமா? இல்லைங்க, அதாவது இந்த ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த இன்சிடென்ட்டை சொல்கிறேனே, நீங்கள் நேரில் கொடுத்தாரா? ஆம், நேரில் தான் கொடுத்தார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாரா? இந்த இடத்தில் பிரதானம் நிவாரணம் சரியாக கொண்டு போய் சேர்ந்தது. எந்த இடத்தில் என்பது மாற்று கருத்து இருக்குது. உங்களுக்கு நீங்கள் சொல்லும் பொழுது அவர் டிபி சத்திரமே நேரடியாக வந்திருக்கணும் அப்படிங்கிறதும், நாங்கள் பனையூரில் ஏன் கொடுத்தோம் அப்படிங்கிறது கேள்வியாக இருக்கின்றது. நாங்கள் ஏன் அப்படி செஞ்சோம் அப்படின்னா, நேரடியாக ஒரு களத்திற்கு செல்லாத வரன்னு கேட்டிங்கன்னா இல்லை. நீங்கள் ஜல்லிக்கட்டு போராட்டமாக இருக்கலாம், தங்கை அனிதா வீட்டுக்கு போனதாக இருக்கலாம், ஸ்னோலின் வீட்டுக்கு போனதாக இருக்கலாம், டிமானிஷன் குறித்து பேசுவதாக இருக்கலாம், எல்லாம் இன்னும் சொல்லப்போனால் 2009 முதல் நிகழ்வே நீங்கள் இலங்கை கடற்படையால் பாதிக்கப்படுகின்ற மீனவர்களுக்காக இவர் போராட்டம் செய்தது தான். அதுதான் எங்களுடைய வரலாறு. அதனால் எல்லா நேரங்களிலும் நேரில் சென்று என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ செய்து கொண்டு தான் இருக்கிறார். இந்த நேரத்தில் இன்னைக்கு நீங்கள் ரொம்ப லேட்டஸ்ட்டாக 2-3 விஷயங்கள் சொல்லலாம். கள்ளக்குறிச்சிக்கு நேரடியாக சென்றார். கள்ளக்குறிச்சியில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதற்காக அந்த மருத்துவமனைக்கு நேரடியாக செய்தார். நீங்கள் அந்த கள்ளக்குறிச்சியில் அவர் இறங்கி அந்த காரிலிருந்து இறங்கிய இடத்திற்கும் மருத்துவமனையுடைய நுழைவாயிலுக்கும் பெரிய தூரம்லாம் ரொம்ப கம்மியான தூரம் தான், ஒரு 100-150 அடி தான். ஆனால் உள்ளே போகவே முடியலை, அவ்வளோ பெரிய தள்ளுமுள்ளு ஏற்பட்டுச்சு. அதை தாண்டி தான் அவர் போகிறார். விஜயகாந்த் அவர்களோட சென்ற ஆண்டு இறந்த நிகழ்விற்கு அவர் வருகிறார். ரொம்ப லேட் நைட் தான் வந்தார். நீங்கள் ஏன்னா சாயந்தர நேரத்தில் போனால் இன்னும் கூட்டம் அதிகமாக இருக்குன்னு ரொம்ப லேட் நைட்டில் வராரு. அந்த நேரத்தில் அது அந்த இடமே வேறு மாதிரி மாறுது. விசில் அடிக்கிறாங்க, எல்லாம் டார்ச் அடித்து பண்ணுறாங்க, ஒருத்தர் கண்ணத்தை போட்டு பிக்கிறாரு. இந்த மாதிரியான அந்த நிகழ்வுங்கிறது வேறு மாதிரி மாறிடுச்சு. இப்போ இந்த ஒரு சிக்கல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆமாம். நீங்கள் மாநாட்டிற்கு முன்னாடி கூட 3 கடிதங்கள் நாங்கள் எழுதினோம். ஏன் எழுதினோம்? நீங்கள் அது எல்லாமே எங்கள் தோழர்களுக்கு எழுதப்பட்டது. இது ஒரு சினிமா சார்ந்த நிகழ்வு அல்ல, நம்ம ஒரு அரசியல் கட்சியாக மாறிவிட்டோம், ஒரு அரசியல் மாநாடு. அப்போ அரசியல் மாநாட்டை நடத்துகின்ற நானும், அரசியல் மாநாட்டிற்கு வருகின்ற தோழர்களாகி நீங்களும் எப்படி நம்ம பக்குவப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், எப்படி கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறதா. இன்னொன்று, அந்த அரசியல் மாநாட்டில் நாம் காண்பித்தது கொள்கை தலைவர்களாக யாரை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் அந்த விஷயம். அங்கே சினிமா குறித்தெல்லாம் எதுவும் பேசப்படவில்லை. அப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக இது ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் தொடர்ச்சி நடந்துகிட்டே இருக்குது. அரசியல் மயப்படுத்துறதுக்கான ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ப்ராசஸ் முழுக்க கம்ப்ளீட் ஆயிடுச்சானா
எங்களுடைய தோழர்களுக்கு ஓரளவுக்கு புரிதல் இருக்கும். ஓகே, தலைவர் இந்த இடம் வர்றாரு, இந்த இடத்துக்கு வந்து டிபி சத்திரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து நிவாரணம் கொடுக்க போகிறார் என்பது இருக்கும். ஆனால் இன்னும் ரசிகராக மட்டும் இருக்கும் நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, அவர் வந்திருக்காருப்பா, தமிழக வெற்றிக்கழக தலைவர் வந்துட்டாருப்பா, விஜய் வந்துட்டாருப்பா, போய் பார்க்கலாம்ப்பா அப்படின்னு நிறைய பேர் வருவாங்க. இது தேவையில்லா தள்ளுமுள்ள வரும். அப்போ எல்லாம் இன்னும் விமர்சிப்பாங்க, எங்க இவர் வீட்டில் வந்தே கொடுக்க மாட்டாரா, இல்லை வந்து வேற நிர்வாகிகள் மூலமாக கொடுக்க மாட்டாரா, இவர் யாருங்க கூப்பிட்டா, இப்படிங்கிற விமர்சனமும் வரும். எல்லா விமர்சனங்களும் வரும். நீங்க எப்படி இருந்தாலும் களத்துக்கு வந்து நீங்க போராடி தானே ஆகணும். 2026 தான் இலக்குன்னா அப்ப நீங்க வந்து கண்டிப்பா இல்ல, அது மாற்று கருத்தே இல்ல. நீங்க நாங்க வந்து இல்ல இதே மாதிரி தான் அரசியல் தொடரப் போகிறது என்றால் நானே சொல்கிறேன், நாங்கள் வீழ்த்தப்படுவோம். கண்டிப்பாக களத்திற்கு வந்துதான் ஆக வேண்டும். அதற்கான ஒரு நேரம் இருக்கிறது. நீங்க வந்து இந்த 2 படத்தையும் கமிட்மெண்ட்டை முடிச்ச பிறகு அவர் இந்த 2 படம் ஏற்கனவே கோட் ரிலீஸ் ஆயிடுச்சு, இந்த படம் கமிட்மெண்ட் போயிட்டு இருக்கு. நான் முழு நேர அரசியல்வாதி. அவர் சொன்ன விஷயம், நான் முழு நேர அரசியல்வாதி. அரசியல் எனக்கு ஒரு பொழுதுபோக்கு அல்ல, அரசியல் எனக்கு ஒரு மாற்று தொழிலும் அல்ல. ஒரு முழு நேர அரசியல்வாதி வந்து முழு நேரமாக களத்தில் தான் இருப்பார், மக்களுக்காக தான் இருப்பார், மக்களுக்காக தான் அறிக்கைகளை கொடுப்பார், மக்களுக்காகத்தான் எல்லா விஷயமும் செய்து கொண்டிருப்பார். அது நடக்கத்தான் போகின்றது. இந்த நேரத்தில் நாம் இதை செய்ய வேண்டாம் அப்படிங்கிற தவிர்த்த காரணத்தினால்தான் அவர் சில விஷயங்களை எங்களுடைய கட்சி அலுவலகத்திலிருந்து செய்கின்றோம். நேரடியாக கள்ளக்குறிச்சிக்கு நேரடியாக தான் போனார். நீங்க போன வாரம் வந்து தூத்துக்குடிக்கும் திருநெல்வேலிக்கும் நேரடியாக தான் போனார். அந்த மக்களுக்கான நிவாரண உதவிகளை நேரடியாக தான் போய் செய்தார். இந்த கல்வி மாநாடு விழா நடந்துச்சுன்னா அந்த மாணவர்களுக்கான பரிசீலிப்பு என்பது நேரடியாக தான் அந்த களத்திற்கு போகிறார். அதெல்லாம் நேரடியாக எதற்கு சொல்ல வேண்டுமோ சென்று கொண்டு தான் இருக்கின்றார். இந்த விமர்சனத்தை நாங்கள் எடுத்துக்கிறோம். இது வந்து மறுக்கிற இல்லைங்க, நாங்கள் வந்து இப்படி தான் நாங்கள் இருப்போம்னு சொல்லல. நாங்கள் நிச்சயமாக களத்திற்கு வருவோங்கிறது நான் வந்து சேர்த்து பதிவு செய்கிறேன். சரி, இப்போ வந்து நீங்க தேவையான இடத்துல போராட்டங்களுக்காக நாங்கள் வந்து முன்வர ஆரம்பிச்சிட்டோம்னு சொல்லியிருக்கீங்க. போராட்டத்துக்கு போஸ்ட் கொடுக்கறதே ஒரு சம்பிரதாயம்னு சொன்ன விஜய் இப்போ வந்து கள அரசியல் அப்படின்னாலே போராட்டம்னு ஒத்துக்கிறாரா? இல்லைங்க, நீங்க இது பேசப்பட்ட இடம் என்பது அம்பேத்கரோட நூல் வெளியீட்டு விழா. அந்த வெளியீட்டு விழாவில் தான் அவர் சொல்றாரு, இந்த மாதிரியான சம்பிரதாய போட்டோஷூட் அரசியலை நான் செய்ய விரும்பவில்லை, சம்பிரதாயமாக நான் விஷயங்களை செய்ய விரும்பவில்லை. அதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அந்த வாரம் நடந்த நிகழ்வு என்பது மழை வெள்ளம் நடந்துச்சு. அதே நேரத்தில் நீங்கள் டிபி சத்திரத்தோட மக்களுக்கு நீங்கள் நிவாரணம் கொடுத்துட்டீங்க. அதை தாண்டி நீங்கள் கடலூருக்கு ஏன் போகல, திருவண்ணாமலைக்கு ஏன் போகலங்கிறது கேள்வியாக இருக்கின்றது. அதான் கேள்வி. இது அதாவது நம்ம ஊரில் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோட புரிதல் என்பது நம்ம எப்படி பார்க்குறோன்னா, கடுமையான மழை வந்தது, வரலாறு காணாத மழை வந்தது, வந்த உடனே முதலமைச்சர் அந்த களத்திற்கு போயிட்டாரா, துணை முதலமைச்சர் களத்திற்கு போயிட்டாரா, அமைச்சர் களத்திற்கு போயிட்டாரா? இதற்கு பெயர், தயவு செய்து சொல்கின்றார், இதற்கு பெயர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அல்ல. இந்த மழை வெள்ளம் எவ்வளோ வந்தாலும் அதற்கு நாங்கள் முன்கூட்டியே நடவடிக்கைகள் எடுத்தவங்க தான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. நீங்கள் உடனே ஒரு என்ன சொல்கிறோம் தெரியுமா? தூத்துக்குடி திருச்செந்தூர் வரலாறு காணாத மழை, விழுப்புரம் வரலாறு காணாத மழை, இங்கே ஊத்தாங்கரை வரலாறு காணாத மழை. இந்த வரலாறு காணாத மழைன்னு இந்த கதைகளை நம்ம எவ்வளோ நாளைக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறோம்? தூத்துக்குடியே எடுத்துக்கலாமே, போன வருஷம் வரலாறு காணாத மழை தானே நம்ம சொல்கிறோம். கோயிலே கிட்டத்தட்ட மூழ்கிற அளவில் இருந்துச்சுல. அதற்கு பின்னர் இந்த ஒரு வருட காலத்தில் இதே மாதிரி ஒரு மழை வந்தால் தூத்துக்குடி மக்களை காப்பாற்றுவதற்கு நீங்கள் செய்த விஷயங்களை பட்டியலிடுங்க. நீங்கள் சென்னையோட நிறைய ஃபோக்கஸ் இருக்குது. நமக்கு சென்னையில் வந்து மழைநீர் வடிகால் கட்டுறோமா, மினிஸ்டர் ஆய்வுக்கு போகிறாரா, சீஃப் செக்ரட்டரி ஆய்வுக்கு போகிறாரா, முதலமைச்சர் ஆய்வுக்கு போகிறாரான்னு சொல்லி பேசுகிறோம். இந்தந்த ஊர்களில் நான் சொல்கின்ற மற்ற மாவட்டங்களில் உண்மையிலே அந்த ஃபோக்கஸோடு நம்ம ஒர்க் பண்ணுறோமா? ஏன் நீங்கள் போன வருஷம் 100 சென்டிமீட்டர் மழை வந்துச்சு, இந்த வாட்டி 100 சென்டிமீட்டர் வரல, ஒரு 30 சென்டிமீட்டர் மழை வந்துச்சு. ஆனால் அதே மாதிரியான இன்னல்களை மக்கள் சந்திக்கிறாங்கல்ல. அப்போ இதற்கு பேர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அல்ல. இல்லையே, இந்த மழையிலோட பாடத்தை எடுத்துக்கிட்டு தானே இந்த தடவை வந்து அந்த மாதிரியான எந்த விஷயங்களும் பண்ணாம எங்கெங்கெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா வந்து தேவைப்படுதோ, பாதாள சாக்கடை நிறுத்தப்பட்டிருந்ததுன்னா அங்க முடிக்க வேண்டிய பணிகள் இருக்குன்னா அங்க அதை முடிக்கணும்னு சொல்லி ஒரு உத்தரவிட்டு அதுக்கான கள அதிகாரிகளும் நியமிச்சிருந்தாங்க. நீங்க எந்த ஊர்ல சொல்றீங்க? சென்னையில சொல்றீங்களா? நான் சென்னை மட்டும்னு பேசல. இல்ல, நீங்க சென்னையில முதல்ல வந்துங்க மழையே சரியா பெய்யல. சென்னையை பொறுத்த வரைக்கும் கடுமையான மழை போன வருஷம் மாதிரி பெய்துதான் கேட்டால் இல்லை. நீங்க என்ன, முதல் 2 மழைக்கு பிறகு நம்மளோட ஏரிகளே நிரம்பாத நிலைமை தான் இருந்துச்சு. உபரி நீர்லாம் திறந்து விட கடைசியா பெஞ்சல் மழை பெய்யும் போது தான் நீங்க வந்து சென்னையில் உபரி நீர்லாம் திறந்து விடுற இந்த செய்தியில் வந்துச்சு. அதற்கு முன்னாடி நான் சொல்றேன்னா, நீங்க இப்போ இந்த விழுப்புரம், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், ஊத்தங்கரை இந்த மாதிரியான மாவட்டங்களில் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் நடந்தால் அதிகாரிகள் போய் பார்த்தாங்க. இதை வந்து வடிகால், நீங்கள் நிறைய விவசாயம் பாதிக்கப்பட்டது, நிறைய விவசாயிகளோட பேட்டிகளை பார்த்துருப்பீங்க. ஒருத்தர் வந்து தஞ்சை திருவிடைமருதூர் நினைக்கிறேன், வாழையை பிடிச்சிட்டு அழுகிறார். அவர் சொன்ன ஒரே விஷயம் தெரியுங்களா? இந்த வடிகாலை தூர்வாரி இருந்தாங்கன்னா தண்ணி ஓடி போயிருக்கும், என்னோட வாழை நாசமாக இருக்காது. கிட்டத்தட்ட 100 ஏக்கருக்கு மேலே அவரோட வாழை நாசமாகுது, மொத்தமாக விவசாயிகளோட வாழை நாசமாகுது. கரும்பு, மக்காச்சோளம் எல்லா இடங்களிலும் எல்லா ஊர்களிலும் ஒரே ஒரு குற்றச்சாட்டு, இந்த வடிகால்களை அவர்கள் தூர்வாரவில்லை. மழை கடுமையாக பெய்தது, நானும் ஒத்துக்கிறேன், மழை வந்து கடுமையாக பெய்தது, ஆமாம். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை எல்லா மாவட்டங்களும் செய்து என்றால் செய்யவில்லை. அதுதான் அவர் சொல்கிறாரு. நீங்கள் வந்து இதற்கெல்லாம் யார் காரணம் கேட்டிங்கன்னா அரசாங்கம் காரணம். முழு முதற் காரணம் அரசாங்கமாக இருக்கின்றார்கள். அப்படி செய்து முடிந்த பிறகு நான் முதலமைச்சர் போயிட்டார்ப்பா, துணை முதலமைச்சர் போயிட்டார்ப்பா, பாருங்கப்பா எவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஃபோட்டோஷூட் அரசியல் என்பது தேவையில்லை. நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை சரியாக நீங்கள் கடைபிடித்தீர்கள் என்றால் நானும் களத்துக்கு போக வேண்டாம், நீங்களும் களத்துக்கு போக வேண்டாம்.
நீங்கள் நிவாரண உதவிகள் ஒவ்வொரு வாட்டி நம்ம போய் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதை நோக்கி பயணப்படுங்க. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ரொம்ப நீங்கள் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் எங்கே உருவானுச்சு? தமிழ்நாட்டில். ஏன் சுனாமி வந்துச்சு 2004 நமக்கு சுனாமி நம்ம யாருக்குமே என்னன்னு தெரியாது. அதற்கு பிறகு இந்திய அரசாங்கமே ஒன்று கற்றுக்குது, இனிமேல் சுனாமின்னு ஒன்று வரலாம், வெள்ளம் வரலாம், புயல் வரலாம், இந்த மாதிரி மோசமான விளைவுகள் ஏற்படக்கூடிய நேரத்தில் நம்ம டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணணும்? இன்னைக்கு இருக்கிற சிஏஜி ரிப்போர்ட் எடுத்து பாருங்க. அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டில் இருக்கிற ஒரு விஷயத்தை கூட தமிழகம் பின்பற்றவில்லை. அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு சுனாமி வந்துச்சுன்னா ஒன்று கூட நடக்காது. எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் சென்டர்ஸ் ஒர்க் ஆகாது, அதுக்கான உபகரணங்கள் பிரிக்கப்படாமல் கிடக்கிறது. அவ்வளோ மோசமாகத்தான் நம்ம அப்பப்போ ட்ரில் காமிக்கிறதும் இல்லை நார்த் ஈஸ்ட் மான்சூனுக்கு நம்ம உட்காந்து பேசுறதுங்கிறது கதைக்கு உதவாது. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லுது? ஒவ்வொரு 3 மாதங்களுக்கும் ஒரு முறை முதலமைச்சர் தலைமையில் ஒவ்வொரு 3 மாதத்திற்கும் அது வந்து வெள்ளமா, மழையா, புயலா, வறட்சியா அப்படிங்கிறது இல்லை. 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி கூடி நம்ம ரெடியாக இருக்கோமா, எந்த மாவட்டத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம். we have to live with the disasters. நம்ம பார்த்துட்டே தான் இருக்கும். கடைசியாக நீங்கள் 10 புயல் எடுத்து பாருங்க, நிச்சயமாக இந்தியா பாதிச்சதாக இருக்கும். அதில் 7 புயல் தமிழகத்தை பாதிச்சதாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம டிசாஸ்டரோட வாழ்ந்தாக விட கட்டாயத்தில் இருக்கும் பொழுது அதற்கு நாம் தயார் நிலையில் இருக்கிறோம் என்றால் 2005 உருவாக்கப்பட்ட சட்டத்திற்கு 2025 வரைக்கும் நம்ம 20 வருஷமா பேசிட்டு தான் இருக்கோமே தவிர அதற்கு நடவடிக்கை நம்ம எடுக்கவே இல்லை. இதுதான் தலைவர் சுட்டி காமிச்சார். அதற்காக எல்லா இடங்களும் களத்திற்கே போக வேண்டாம், அறிக்கைகள் கொடுக்க வேண்டாம் என்று அவர் நிச்சயமாக சொல்லவில்லை. இந்த ஸ்பெசிஃபிக்காக இதுக்கு தான் சொன்னார். இந்த பாலியல் குற்றம் நடந்துச்சு. இதற்கு பிறகு நீங்கள் அன்னைக்கு நிறைய அறிக்கைகள் கொடுத்தாங்க. அந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு அறிக்கைகள் கொடுத்தோம். நீங்கள் மற்ற கட்சிகள் கொடுத்த அறிக்கைகளுக்கும் எங்களுடைய தலைவர் கொடுத்த அறிக்கைக்கும் ஒரு மிகப்பெரிய வேறுபாடு பார்க்கலாம். எல்லாரும் கண்டிக்கிறோம், எல்லாருமே தமிழக அரசாங்கத்தை கண்டிக்கிறாங்க, காவல்துறை கண்டிக்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி ஆக்கப்பூர்வமாக ஒரு விஷயங்களை யாரேனும் முன்வைத்தார்கள் என்றால் அது நிச்சயமான நான் பெருமையாக சொல்றேன், தமிழக வெற்றி கழகம் கொடுத்த அறிக்கை. அந்த அறிக்கையில் என்ன சொல்றோம்? நிர்பயா விஷயத்திற்கு பிறகு நிர்பயா நிதி என்று ஒன்று ஒதுக்கப்படுகிறது. அந்த நிதி என்பது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் வழங்கப்படுகிறது. அதை முழுக்க எல்லாரும் பயன்படுத்துறாங்கன்னா பயன்படுத்துவது கிடையாது. நிறைய பேர் அண்டர் யூட்டிலைஸ் பண்றாங்கிறது சிஏஜியோட ரிப்போர்ட். தமிழ்நாடு 30% அந்த நிதியை பயன்படுத்துறது இல்லை. அந்த நிதியை பயன்படுத்தி என்ன பண்ணலாம்? பெண்களுக்கு எங்கெல்லாம் பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்கிறோம் அந்த இடத்துல ஸ்மார்ட் கம்பங்கள், ஸ்மார்ட் போல்ஸ், சிசிடிவி கேமராஸ், எமர்ஜென்சி பட்டன்ஸ் இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்க. எல்லா பஸ்ஸஸ்லையும் வந்து சிசிடிவி கேமராஸ் கொண்டு வாங்க. பெண்களுக்கு பொது கழிப்பறைகளை உருவாக்குங்கள். இதெல்லாம் வந்து அந்த நிர்பயா ஃபண்டை வச்சு நீங்கள் பண்ணலாம். பண்ணியிருக்கோமா? நீங்கள் சென்னை மட்டும் எடுத்துக்கங்களேன், நீங்கள் வேறு மற்ற மாவட்டங்களை கூட விட்டுறலாம். சென்னையில் பெண்களுக்கு பாதுகாப்பான இந்த இடங்களை உருவாக்கி இருக்கிறோமா என்று கேட்டால் இல்லை. ஓகே, இது வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, அனானிசி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. நீங்கள் இந்த வாரத்தில் மட்டும், இந்த போன வாரத்தில் மட்டும் ராமேஸ்வரத்தில் பெண்கள் உடைமாற்றும் ஒரு அறையில் ஒருத்தர் வீடியோ கேமரா வச்சு வீடியோஸ் படிக்கிறார். 200 வீடியோ இருக்குன்னு அவர் சொல்கிறாரா இல்லையா? டிசம்பர் 26ஆம் தேதி சின்ன சேலத்தில், கள்ளக்குறிச்சி பக்கத்தில் சின்ன சேலத்தில் ஒரு பெண்மணி. இல்லை, நீங்கள் சொல்கிற இந்த இன்சிடென்ட்லாம் வந்து போலீஸ் வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்களா இல்லையா? இந்த கடைசி இந்த இன்சிடென்ட் சொல்கிறேன், அதில் நீங்கள் தெரிஞ்சிடும். கள்ளக்குறிச்சி சின்ன சேலத்தில் 26ஆம் தேதி ஒரு நிகழ்வு நடக்குது. பாவம், அந்த பெண்மணியோட கணவர் இறந்து போய் 4 வருஷம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு 2 பெண் குழந்தைகள், 5 வயது பெண் குழந்தை, ஒரு 2 வயது பெண் குழந்தை. அவங்க வந்து நைட்டு சொசைட்டியில் பால் ஊற்றிட்டு இருக்காங்க. நைட்டு பால் ஊற்ற போனாமா, நைட்டு ஃபுல்லாக வரல, காலையில் பிணமாக கண்டுபிடிக்கப்பட்டார்கள். நான் சொல்கிறேன், இந்த செய்தி நடந்து டிசம்பர் 26, இன்னைக்கு ஜனவரி 1 பேசி கொண்டிருக்கோம். இன்று வரை ஒருவரை கூட கைது செய்யப்படவில்லை. அந்த இதில் ஒரு முன்னேற்றம் இல்லை. யார் செஞ்சாங்கன்னு கூட காவல்துறைக்கு தெரியாது. கடுமையான பாலியல் குற்றம் இது. நம்ம வந்து இந்த இன்சிடென்ட்ல பாலியல் வன்கொடுமைக்கு அந்த பெண் ஆளாக்கப்பட்டால் அந்த பெண் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, அது நமக்கு தெரியும். ஆனால் இதில் அந்த பெண்மணி கொலை செய்யப்பட்டிருக்கிறாள். 2 குழந்தை அனாதை ஆயிடுச்சு. நம்ம ஏது குறித்து பேசவே இல்லைன்னு கேட்டிங்கன்னா, இது நடந்தது சென்னை இல்லை, இது நடந்தது அண்ணா யூனிவர்சிட்டி இல்லை. ஆனால் அதை விட மோசமான கொடூரமான குற்றம் இந்த ஒரு வாரத்திலேயே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என்பது அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் கேட்டிங்க, இதில் இந்த இன்சிடென்ட்லேயே சொல்லாமே, நீங்கள் வந்து குற்றவாளிகளை கைது பண்ணிட்டோம், குற்றவாளிகளை கைது பண்ணிட்டோம். ஆனால் அடுத்த நாள் போலீஸ் கமிஷனர் அவர்கள் என்ன பேட்டி கொடுக்கிறார்? முதல்ல எதுக்காக பேட்டி கொடுக்கிறார்? என்ன டேமேஜ் கண்ட்ரோல் ஏன் இவ்வளோ அவசரமாக நீங்கள் பண்ணுறீங்க? முதல்ல எதிர்கட்சிகள் கேள்வி கேட்டவுடனே டேமேஜ் கண்ட்ரோல் பண்ண வரீங்கல்ல. ஒரு சமயம் என்ன பேசுகிறார் கமிஷனர் அருண் அவர்கள்? புலனாய்வில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் வெளியே சொல்ல முடியாதுங்க, ரிப்போர்ட்டர் சொல்கிறார் இல்லையா. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாரு? இன்னொரு சார்னு யாரும் இருக்காருமே, அதை பற்றி இல்லைங்க, அந்த நேரத்தில் அந்த குற்றவாளி வந்து ஃபோனை வந்து சைலண்டில் ஏர்ப்ளைன் மோடில் போட்டிருந்தானா, அதனால யார்ட்டையும் பேசலையா அப்படின்னு சொல்கிறார். இப்போ இது புலனாய்வோட விசாரணைக்குள்ளே வராதா? இது எதுக்கு அவசரமாக சொல்கிறீங்க? ஏன் கன்க்ளூட் பண்ணுறீங்க? ஒருத்தன் குற்றவாளி ஏன் கன்க்ளூட் பண்ணுறீங்க? யாரும் உங்களை கன்க்ளூட் பண்ண சொல்லி உங்களுக்கு ப்ரெஷர் பண்ணுறாங்க? உண்மையில் என்ன சொல்லணும்? அவன் அப்படி சொல்லியிருக்கான், இருந்தாலும் விசாரிக்கிற மாதிரி சொல்லணும். அவர் கன்க்ளூஷன் முடிச்சிட்டாரு. அப்போ அதனால தான் உயர்நீதிமன்றம் சுவமட்டம் அதை எடுத்து தேவைப்பட்டால் அந்த ஆணையர் மேல் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்கிறாங்க. எந்த உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கா நீங்கள் இந்த வழக்கை சரியாக ஹேண்டில் பண்ணலப்பான்னு காவல்துறை சொல்லுவாங்க. ஆனால் திமுக எப்படி முட்டு கொடுக்குறாங்க? இப்போ கமிஷனரை பாருங்க, கூலச குக்கும்பார் எவ்வளோ நல்லா பேட்டி கொடுக்குறாரு பாருங்க. இப்படி தாங்க ஒரு ப்ரெஸ் மீட் ஹேண்டில் பண்ணணும். என்ன ப்ரெஸ் மீட்டை நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க? இந்த கேள்விகள் பொதுமக்கள் கேட்க மாட்டாங்களா? எதற்காக அவசரமாக நீங்கள் அதே பேட்டியில் அவர் சொல்கிற இதுக்கே விட்றேனா? எஃப்ஐஆர் வந்து வெளியானது டெக்னிக்கல் கிளிச். ஓகே, நானும் ஒத்துக்கிறேங்க, டெக்னிக்கல் கிளிச் நாங்களும் ஒத்துக்கிறேன். சொல்லிட்டாங்கல்ல, ஒத்துக்கிறேன். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும் தெரியுமா?
வேறு யாரேனும் இதே ஞானசேகரனால் பாதிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் பயமில்லாமல் எங்களிடம் வந்து புகார் தெரிவிங்கள். அதற்காக நான் ஒரு பெண் டிசி அப்பாயிண்ட் பண்ணுறேன், ஒரு பெண் ஏசி அப்பாயிண்ட் பண்ணுறேன், நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம், உங்களோட ரகசியம் உங்களுடைய தகவல் ரகசியமாக வைக்கப்படும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா உண்மையிலேயே இந்த தமிழக அரசாங்கத்திற்கும் தமிழக காவல்துறைக்கும் வந்து ஓகே பெண்களுடைய குற்றங்களுக்கு எதிராக நம்பிக்கை கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன், கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷராக இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு பக்கம் டெக்னிக்கல் கிளிஜனு அசால்ட்டாக கடந்து போகிற நீங்கள் இதை பண்ணீங்களா? ஏன்னா எல்லாருடைய கேள்வி என்ன, எஃப்ஐஆர் வெளியானதுன்னு கேள்வி என்ன? இந்த மாதிரி எஃப்ஐஆர் வெளியானா இப்போ வேறு யாராவது வந்தால் கூட நீங்க வந்து பயப்படுவாங்கல்ல சார், எப்படி சார் முன் வருவாங்க அப்படிங்கறத கேள்வி இல்லையா? அந்த தைரியம் இருந்ததனால தான் அந்த மாதிரி ஒரு பாதிக்கப்பட்ட பெண் போய் புகார் அளிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை உயர்கல்வித்துறை அமைச்சர் உட்பட நிறைய அமைச்சர் ஒரு பெண் தான். நான் மறுபடியும் சொல்றேங்க, நீங்க நல்லா இன்னைக்கு மீட்டுன்னு ஒரு இது இருக்கு இல்லையா? மீட்டு ஏன் வந்துச்சு? 10 வருடம் கழித்து ஒரு மீட்டு குறித்து பேச வேண்டிய அவசியம் என்ன? உலகம் முழுக்க, நான் தமிழ்நாடு மட்டும் சொல்லல, இந்தியா முழுக்க மட்டும் சொல்ல, ஏன் பேச வேண்டிய அவசியம் என்ன? அன்னைக்கு எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணாம்னு சொல்லி எங்க வீட்டில் கூட தடுத்தாங்க, நம்ம மானம் போயிடும் இப்படிதானே. இந்த பெண்மணி உண்மையிலேயே இதில் பாராட்டப்பட வேண்டிய ஒருவர் இருந்தால் அந்த பெண்மணி தான் நான் சொல்லுவேன். இவ்வளவு தைரியமாக இந்த சமுதாயத்தில் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் அவன் நிற்கிறாங்க இல்லையா, அவங்க குடும்பம் நிற்கிது இல்லையா, பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஆனால் இந்த தொலைக்காட்சி விவாதங்களில் பேசுகிறவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த விக்டிமைஸ் பண்ணுற வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் அந்த பொண்ணு அங்கே போனாங்க, ஏன் அந்த பொண்ணு அவனோட பேசினாங்க, கேவலமாக இல்லை உனக்கும் ஞானசேகரனுக்கும் என்ன வித்தியாசம்? 2 பேரும் ஒரே வேலை தானே பண்ணுறீங்க. புகழ்பெற்ற லாயராக ஒருத்தர் பேசுகிறாரு, அவர் அரசியல்வாதியாக ஒருத்தர் திமுக சார்ந்து பேசுகிறார், அவர் ஏங்க அந்த பொண்ணு அங்கே போச்சு? நான் சொல்றேன், உங்களுக்கு அவருக்கு என்ன வித்தியாசம்? அந்த குற்றவாளிக்கும் உனக்கு என்ன வித்தியாசம்? 2 பேரும் ஒரே ஆள் தான். நீங்க எல்லாம் பொதுவாக பெண்ணா இப்படி தான் இருக்கணும், பெண்ணா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்துட்டே இருக்கீங்க. ஆனா நீதிமன்றம் செருப்பால் அடிச்ச மாதிரி ஒரு கேள்வி கேட்டுச்சா? உனக்கு சொல்றது என்ன, யார் உரிமை கொடுத்தா? அந்த பெண்ணுக்கு தெரியாதா? அந்த காலேஜ் பொண்ணுக்கு தெரியாதா எங்க போனது? நீங்க யார் முதல்ல அப்படின்னு கேள்வி கேட்கறாங்களா இல்லையா? அப்போ அதுதான் நீங்க அந்த கான்பிடன்ஸை கமிஷனர் அவர்களும் கொடுத்திருந்தால் உண்மையிலேயே இது வந்து ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் மட்டுமல்ல, பெண்களுக்கான ஒரு கான்பிடன்ஸ் பில்டிங் மெஷர் செஞ்சிருக்காருன்னு நாங்கள் பெருமைப்பட்டோம். அது செய்யவே இல்லை. அவர் என்ன சொல்றாரு, இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இவன் ஏதாவது சொன்னான்னா நாங்கள் கூப்பிட்டு விசாரிப்போம். இவன் எப்படி சொல்லுவான்? இவன் ஏற்கனவே சொன்னதை நீங்கள் நம்பிட்டீங்க. ஆமாம் சார், நான் வந்து ஏர்ப்ளைன் மோட்ல போட்டு சொன்னது நம்பிட்டீங்க. இப்போ நாளைக்கு வந்து இல்லை சார், வேற ஒரு பெண்ணுக்கு நான் செக்ஷுவல் அசால்ட் பண்ணிருக்கேன்னு சொன்னால் கூட இது எப்படி வெளியே வரும்? நீங்கள் செய்திருக்க வேண்டிய விஷயம் அது, ஆனால் நீங்கள் செய்ய தவறிவிட்டீர்கள். அதனால தான் நீதிமன்றம் கையில் எடுக்கிறார்கள். நல்லா புரிஞ்சுங்க, எல்லா வழக்குகளையும் மட்டும் நீதிமன்றம் எடுப்பது கிடையாது. நீ அண்ணாநகரில் ஒரு பாலியல் குற்றம் நடந்துச்சு ஒரு கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி. அந்த குற்றத்திற்கு காவல்துறைக்கு போகிறாங்க, அடித்து விரட்டுறாங்க. அப்புறம் மருத்துவமனையில், கீழ்பாக் மருத்துவமனையில் இருக்க டாக்டர் வந்து கூப்பிட்டு பேசுகிறாங்க. காவல் ஆய்வாளர் என்ன பண்ணுறாங்க, பெண் காவல் ஆய்வாளர் பாதிக்கப்பட்ட பெண்மணியின் அப்பாவை நிர்வாணமாக அடிக்கிறாங்க. கோர்ட் அதை கையில் எடுக்குதா, எஸ்ஐடி அமைக்குதா, சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்லுதா? இப்போ நேராக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது நம்ம தமிழ்நாடு அரசாங்கம். யாரை முகுல் ரகவத்கியை கூப்பிட்டு அவரோட எவ்வளோ ஃபீஸ்லாம் நமக்கு தெரியும், அவர்கிட்ட போய் கொடுத்து நீங்கள் போய் எப்படியாவது சிபிஐக்கு வேண்டாம், நாங்களே இதை பார்த்துக்கிறோம்னு சொல்லி வாங்கிட்டு வாங்க. ஏன் இந்த வேலை பண்ணுறீங்க? நீங்கள் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான அரசாங்கம் தானே. நான் சொல்றது எல்லாமே ரீசெண்டாக நடந்த சம்பவங்கள் மட்டும், நான் பல சம்பவங்களுக்குலாம் போல. இவ்வளோ நீங்கள் வந்து பெண்களை பாதுகாக்கணும் எல்லா இடங்களும் சொல்லி முதலமைச்சர்லாம் பேசுகிறார்ல. நீங்கள் கடந்த 10 வருடத்தில், நான் உடனே 10 வருடம் கூட விட்டுருவாங்க சார், நீங்கள் கடந்த 4 வருடத்தில் நீங்கள் ஆட்சி அமைத்த பிறகு கூட எவ்வளவு கேசஸில் கன்விக்ஷன் வாங்கி கொடுத்துருக்கீங்க? நான் அதில் ஜுடிஷியரிக்கும் பெரிய ரோல் இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனால் உங்களோட காவல்துறை சார்பில் பெண்களுக்கு எதிராக நடந்த குற்றங்களிலும் போக்சோ வழக்குகளிலும் நாங்கள் முழுமையாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து விட்டோம். இதில் ஜுடிஷியரி தான் லேட் பண்ணுறாங்க, இல்லை எதிர்த்தரப்பு வாதங்கள் வைக்கின்ற வழக்கறிஞர்கள் வேணுமே அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லுங்க, ஓகேங்க, அது அவங்க பிரச்சனை விட்டுறலாம். காவல்துறை எத்தனை வழக்குகளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறது? இது ஒரு சென்சிட்டிவான கேஸ், அனாலிசிஸ் சென்சிட்டிவான கேஸா, சென்னையில் நடந்த கேஸா நம்ம பேசுவோம். மற்ற இன்னுமே எவ்வளவு பெண் குழந்தைகள் பாதிக்கப்பட்ட வழக்குகளில் எனக்கு தெரியும். நீங்கள் வந்து ஒரு 5 வயது 6 வயதில் அந்த குழந்தைக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருக்கும். 12 வயசு 13 வயசில் திரும்ப கூப்பிட்டு அந்த 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 இன்சிடென்ட்டை நீ வந்து ரீக்ரியேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது சொல்லுவாங்க, நீங்கள் வந்து ஞாபகப்படுத்தி பேசுங்க. இது எவ்வளோ பெரிய சைக்காலஜி, உளவியல் சம்மந்தப்பட்ட விஷயம். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் உண்மையிலே இதெல்லாம் அக்கறையோட நான் பாருங்க, நான் ஸ்டாட்டிஸ்டிக்கலாக நான் எங்களுடைய ஆட்சி அமைந்த பிறகு இவ்வளவு வழக்குகள் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை நாங்கள் குறைத்திருக்கின்றோம், இவ்வளோ பேர் கன்விக்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் போக்சோ கேஸ் கன்விக்ஷன் ரேட் என்னங்க? 3%ங்க. 97 குற்றவாளிகள் வெளியே போயிடறான், குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் வெளியே போயிடறான். 3 பேர் இல்லை 4 பேர் மட்டும் தான் குற்றவாளி என்றே நீதிமன்றம் தண்டனை கொடுக்கின்றது. அந்த லட்சணத்தோடு நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம கூடுதலாக இந்த விஷயங்களாம் செய்ய தவறிவிட்டோமா என்றால் ஆம், செய்ய தவறிவிட்டோம். அப்போ அதை நாங்கள் குறித்து பேசத்தான் செய்வோம். அப்போ நாங்கள் அறிக்கைகளாக கொடுக்கின்றோம். அடுத்தடுத்ததாக என்னன்னா, நீங்க வந்து அதனாலதான் ஆளுநரே வேண்டாம் அப்படின்னு, அதாவது கொள்கையாவே ஆளுநர் வேண்டாம்னு சொன்ன விஜய் வந்து ஆளுநரை சந்திச்சு புகார் கொடுத்திருக்கிறாரா? இன்னைக்கும் தமிழக வெற்றி கழகம் உடைய கொள்கை நிலைப்பாடு என்பது ஆளுநர் வேண்டாம் என்பதுதான். அன்று இன்று அப்படிலாம் கிடையாது, என்றென்றும் நாங்கள் செயற்குழு தீர்மானத்தில் போட்டதுதான். ஏன் ஆளுநர் சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏங்க நீங்க கொள்கைக்கு முரணாக போகிறீங்களா? இன்னைக்கு நாளைக்கு 2026 தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஆளுநர் வேண்டாம், நாங்கள் அவர் சொல்லி பதவி ஏற்றுக்க மாட்டோம், எங்களுக்கு வேற ஒருத்தர் கூப்பிடுங்கன்னு சொல்ல முடியுமா?
இன்னைக்கு என்ன கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது? கான்ஸ்டிடியூஷன் போஸ்ட்ல என்ன சொல்ற? அவர்தான் ஆளுநர் தவிர்க்க முடியாத ஒரு நபர் அப்படிங்கிற யதார்த்தத்தை விஜய் புரிஞ்சுக்கிறார். அதாவதுங்க, எங்களுடைய மது கொள்கை என்பது படிப்படியாக மதுவை குறைத்து நாங்கள் வந்து மது விலக்குக்கு நோக்கி தான் போகணுங்கிறதா எங்களுடைய ஆசை. நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க, இன்னைக்கு எல்லா கடையும் மூடிடுங்க அப்படி சொன்னீங்கன்னா அது வேற சில பிரச்சனைகளை உருவாக்கும். அப்ப இது படிப்படியாக தான் செய்யணும். அதே மாதிரி இப்ப ஆளுநர் இன்னைக்கு இருக்கின்ற விலக்குங்கிறத கையில் எடுத்து எல்லாருமே அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தானே சொன்னாங்க. ஆமாங்க, நான் உதாரணத்துக்கு தான் சொல்றேன். இதுக்கே வந்துடுறேன், நம்ம டைவர்ட் ஆக வேண்டாம். கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் இன்னைக்கு இருக்கின்ற நமக்கான ஆப்ஷன்ஸ் என்ன? நம்ம வந்து இப்போ நாளைக்கு ஆட்சி அமைக்கணும் யார் போனாலும் நம்ம ஆட்சி உரிமை கோரணும்னா கூட ஆளுநர்கிட்ட தான் போகணும். இன்னைக்கு கான்ஸ்டிடியூஷன் அதான் சொல்லுது. கொள்கை ரீதியாக அந்த ஆளுநர் வேண்டாம் என்றோமா? ஆளுநர் வேண்டாம் என்று தான் சொல்கின்றோம். ஆளுநர் வேண்டாம். ஏன் ஆளுநர் வேண்டாம்னு சொல்றோம்? எல்லா மாநிலங்களிலும் இவர்கள் வந்து பிஜேபி ரூலிங் ஸ்டேட்ஸ்ல ஒரு மாதிரியும் நான் பிஜேபி ரூலிங் ஸ்டேட்ஸ்ல வேற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அது வந்து ஒரு ஜனநாயக பூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை தொந்தரவு செய்வவர்களாக இந்த ஆளுநர் இருக்கின்றார்கள் அப்படிங்கிறதா எங்களுடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை. சரி, எங்க நிலைப்பாடு சரி. திமுக நிலைப்பாடு ஆளுநர் குறித்து ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் வேண்டாம் தானே சொல்றாங்க. அப்போ நீங்கள் இந்த கேள்வியை திமுக அடுத்த வாட்டி கேளுங்க. நீ ஏன் சார் சும்மா 2011 16 நீங்கள் எதிர்கட்சியாக கூட இல்லாத போது நீங்கள் எதுக்கு சும்மா போய் ஆளுநர் பார்த்தீங்கன்னு சொல்லி கேளுங்க. 2016 21 கடைசி காலகட்டத்தில் பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் இருக்கும் பொழுது 2 கட்டு எடுத்துட்டு போனார் முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சர் மற்ற எதிர்கட்சி தலைவரும். சார், இந்த எடப்பாடி அவங்களோட தலைமையில் நடந்த கொள்ளை இது ஊழல் புகார்கள் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட் கொடுத்தார். அடுத்த லிஸ்ட் கொடுத்தா கூட கேட்டாங்க, ஆளுநரால் என்னங்க பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. எதுக்கு நீங்கள் அங்கே சும்மா போறீங்க? இல்லை ஆளுநரிடம் கொடுப்பதான் சரி. ஆளுநர்கிட்ட ஆட்சியை கலைஞர்லாம் சொல்லியிருக்கார் இதே முதலமைச்சர். பவரே இல்லாத படி அது மாதிரி தானே செய்ய முடியும். அதான் அந்த கான்ஸ்டிடியூஷன் படி நாங்களும் இருக்கோங்கிறத அதுதான் நான் சொல்றேன். நீங்க திமுகவிற்கு ஒரு ஸ்டாண்டு, எங்களுக்கு ஒரு ஸ்டாண்டும் இல்லை. நீங்க வந்து கான்ஸ்டிடியூஷன் படி இன்னைக்கு கான்ஸ்டிடியூஷன் அத்தாரிட்டியா இதுல ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா நீங்க ஏன் ஆளுநர்கிட்ட போறீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு விளக்கம். இதை காவல்துறை தலைமை தாங்கி இருக்கின்ற டிஜிபிட்ட நாங்கள் போயிருக்கலாம். ஏன் அந்த மாதிரி? ஏன்னா நாங்கள் 2 விஷயங்கள் அதில் வந்து காவல்துறை சம்பந்தப்பட்ட சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கான பாதுகாப்பு, இந்த 2 விஷயங்களுக்காகவும் நாங்கள் டிஜிபி சந்திச்சிருக்கலாம். ஆனால் குற்றச்சாட்டு என்பதை இன்னைக்கு உயர்நீதிமன்றம் வரைக்கும் சொல்றது காவல்துறை மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. 2வதாக நாங்கள் இந்த உள்துறையை தன் கையில் வைத்துக் கொண்டிருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து கொடுத்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஞானசேகரனுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு திமுக சாதிச்சாலும் மறுபடி வர்ற போட்டோஸும் வீடியோஸும் அவர் உங்களுடைய பொறுப்பாளர், நான் வந்து நிர்வாகி, அதாவது உறுப்பினர் இல்லை, அவர் பொறுப்பாளர் தான் என்பது காமிச்சிட்டு இருக்காங்க. நீங்க வந்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவரோட வீட்டில் போய் சாப்பாடு சாப்பிட்டு வரார். நேற்று பவள விழா வீடியோ வருது, கலைஞர் அவர்கள் இருந்தபோது அதில் அவர் பொறுப்பாளராக அவர் இருக்கின்றார். அப்போ நீங்க ஒருத்தர் ஃபேக்கா ஒருத்தர் வேற ஒரு ஞானசேகரனை கிரியேட் பண்றது என்னதான் நீங்க முயற்சி பண்ணாலும் மக்களுக்கு எல்லாரும் தெரியும். அப்போ எந்த ஞானசேகரனை நீங்க காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்றீங்களோ, ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளியாக இருக்கிறவரை காப்பாற்ற முயற்சி செய்யும் பொழுது நம்ம போய் அந்த முதலமைச்சரை பேசுவது சரியாக இருக்காது. அடுத்த ஆப்ஷன்ங்கிறது எங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன்ல ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியா இருக்கிற அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட ஒருவரிடம் போய் இந்த மனுவை கொடுக்க வேண்டும் என்றால் அது ஆளுநரிடம் கொடுத்தால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று. ஆளுநர் மேலேயும் இதில் சில விமர்சனங்கள் இருக்குன்னா அதையும் சேர்த்து நாங்கள் பேசுகிறோம். ஆமாம், அவரும் வேந்தர் தான். இதில் சிசிடிவி கேமராஸ் ஒர்க் ஆகாததோ, செக்யூரிட்டி வந்து இன்னும் பலப்படுத்த வேண்டும் என்பதோ அதுவும் எங்களுடைய கோரிக்கை தான். அதையும் சேர்த்து, ஏன்னா எல்லோருக்கும் ஒரு கூட்டு முயற்சி இருக்கிறது, அதை சேர்த்து செய்ய வேண்டும் சேர்த்து பதிவு. அண்ணா பல்கலைக்கழக அந்த மாணவியினுடைய விவகாரத்தில் தாவேகாவினுடைய இப்போதைய ஸ்டாண்ட் அப்படிங்கிறது அதாங்க. இப்போ ஒன்று ஆளுநர் சந்தித்தோம், அதே தினம் வந்து எங்களுடைய தலைவர் காலையில் ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தை வந்து எங்களோட பெண் நிர்வாகிகள் மகளிர் அணிட்டாங்க. என்ன சொல்லியிருந்தோம்னா, நீங்கள் அங்கே கல்லூரிகள் திறந்திருக்க கல்லூரிகளுக்கு போய் இந்த நோட்டீஸாக விநியோகிக்கப்படும் சொல்லுங்கள். அன்றைக்கு பல காலேஜஸ் லீவில் இருந்துச்சு, அதனால் அவங்க பொதுமக்களை பார்த்து கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு அண்ணா நகரில் விஆர் மாலுக்கு வெளியே என்ன கொடுக்குறாங்க, உடனடியாக வேகமாக காவல்துறை வர்றாங்க, கைது பண்ணுறாங்க. நீங்கள் அந்த கடிதத்தை நீங்களும் படிச்சிருப்பீங்க. அதில் வந்து திமுக அரசாங்கத்தை குற்றம் சொல்கின்றோம், இல்லை இந்த காவல்துறை குற்றம் சொல்கின்றோம் அப்படின்னு ஏதாவது சட்டத்திற்கு புறம்பாகவோ இல்லை வந்து அவதூறு ஏதாவது இருந்தால் கைது செய்யுங்க, ஓகே நாங்களே ஏற்கிறோம், ஓகேங்க தப்பான நோட்டீஸ் கொடுத்துறோம். அந்த நோட்டீஸ் என்ன சொன்னிச்சு, நான் ஒரு அண்ணனாக ஒரு அரணாக உங்களுக்கு இருப்பேன், என்னையும் யார்கிட்ட நாங்கள் பாதுகாப்பை கோருவது என்பது தெரியவில்லை, ஆனால் நாங்கள் உங்களுக்கு அரணாக இருப்போம் சொல்லி ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷராக தான் அதை பண்ணுறோம். அதை கூட பொறுத்துக்க முடியாமல் வேகமாக எங்களுடைய நிர்வாகிகளை கைது பண்ணுறாங்க. அந்த இடம் எல்லா மாவட்டம், தூத்துக்குடியில் கைது பண்ணுறாங்க, திருச்செந்தூர் கைது பண்ணுறாங்க, திருச்சியில் கைது பண்ணுறாங்க, எல்லா இடம் கைது பண்ணுறாங்க. உச்சபட்சமாக டி நகரில் இது மாதிரி கைது செய்யப்பட்டு அடைத்து வைக்கப்பட்டிருந்த எங்களுடைய நிர்வாகிகளை சந்திக்க சென்ற எங்களுடைய பொதுச்செயலர் கைது பண்ணுறாங்க. அவர் போய் பார்க்குறாரு, எல்லாருக்கும் வந்து ஒரு ஆறுதல் சொல்கிறதுக்காக போகிறாரு, அவரை கைது பண்ணி தடுத்து காவலில் வைக்கிறாங்க. எதுக்காக இது பண்ணுறீங்க? நீங்கள் நோட்டீஸ் தானே கொடுத்தோம், நாங்கள் இல்லை ஆர்ப்பாட்டம் பண்ணோம், அண்ணாடி செய்தியில் வெளியே நின்று போராட்டம் பண்ணோம், இது வந்து நாங்கள் பர்மிஷன் இல்லாமல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சரி ஓகே. நோட்டீஸ் கொடுத்ததை கூட தாங்க முடியாத அளவிற்கு ஒரு அரசாங்கம் இருந்தால் அதற்கு பேஸ் தான் பாசிச அரசு. இதுதான் ஃபாசிசம். நீங்கள் வந்து பாஜக ஒரு ஃபாசிஸ்ட், நாங்கள் எப்படி ஃபாசிஸ்ட் சொல்லி சொன்னீங்கன்னா இதுக்கு பேர் ஃபாசிசம் இல்லாமல் வேறு என்ன?
நோட்டீஸ் கொடுக்குறாங்க, மக்கள் அதை வாங்குறாங்க, மக்கள் அது வேணும்னா எடுத்துக்க போகிறாங்க, தேவையில்லைன்னா நிராகரிக்க போகிறாங்க. இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ நோட்டீஸ் கொடுக்குறதுல ஒரு சட்டம் இருக்குது, அதற்கு சில ரூல்ஸ் இருக்குன்னா அப்போ இந்த நாட்டில் யாருமே நோட்டீஸே கொடுக்க முடியாது. தினம் நீங்கள் எங்கே போனாலும் யாரும் நோட்டீஸ் கொடுத்துட்டே தான் இருக்காரு, ஏதோ ஒரு விளம்பரம் கொடுத்துட்டே தான் இருக்காரு. எல்லா போஸ்டர்ஸ் ஓட்டுறதுக்கும் கூட ரூல்ஸ் இருக்குது. அப்படி நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா யாரும் போஸ்டர் ஓட்ட முடியாது, யாரும் பேனர் வைக்க முடியாது. அப்போ இதை கூட தாங்கிக் கொள்ள முடியாத இடத்தில் தான் இந்த அரசாங்கம் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்றோம். நாங்கள் தொடர்ச்சியாக இந்த ஒரு விஷயத்திற்காக நாங்கள் தொடர்ச்சியாக இந்த விஷயம் மட்டுமல்ல எல்லா விஷயங்களும் போராடுவோம். இதில் கூடுதல் கவனம் எடுத்து இதற்கு நாங்கள் போராடுவோம். நாங்கள் ஆளுநர்கிட்ட சொன்னது என்ன, இந்த வழக்கு நேர்மையாக விசாரிக்கப்பட வேண்டும், விரைவில் அந்த பெண்ணிற்கு நீதி கிடைக்க வேண்டும். அதை நோக்கி எங்களோட பயணம் இருக்கும். ரைட். இப்போ இந்த விவகாரத்தில் நிறைய கட்சிகள் போராடுறாங்க. சீமானுக்கும் விஜய்க்கும் எடுக்கக்கூடிய அந்த கண்ணாமூச்சி ஆட்டம் அப்படிங்கிறது எப்போ முடிவுக்கு வரும்? என்ன கண்ணாமூச்சி ஆட்டம்? ஏன்னா ஒரு நாள் அவர் விஜயை திட்டுறாரு, ஒரு நாள் தம்பி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாரு. ஸோ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லைங்க, இந்த கேள்விக்கு நாம் தமிழர் தான் பதில் சொல்லணும். பட் எங்களுடைய பார்வையில் நாங்கள் எப்பொழுதுமே அவர் மாநாட்டிற்கு முன்னாடி வரைக்கும் எந்த கொள்கையாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வேன், நான் தம்பி அரசியலுக்கு வரட்டும் சொல்லி பேசிட்டு இருந்தவர், அடுத்த தினம் எங்களுடைய கொள்கை என்னவென்றே புரியாமல் அவசரமாக சில விஷயங்களை பேசினார். நாங்கள் மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கையில் பயணிக்கின்றோம், நீங்கள் திராவிடமும் தமிழ் தேசியமும் தமிழக மக்கள் 2 கண்களாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லி சொன்னோம். அவர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய் அவ்வளோ, ஏன்னா பொதுமக்களோட பார்வையிலிருந்தே நேற்று வரைக்கும் இப்படி பேசிட்டு இருந்தார், இன்னைக்கு என்ன அவருக்கு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிங்கிறத அவங்களோட பார்வையாக இருக்கிறது. மாறி பேசினார். அதற்கு பிறகு நீங்கள் அந்த நிவாரணத்தை கொடுக்கும்பொழுது அது மறுபடியும் வரவேற்று இப்படி தான் கொடுக்கணும்னு சொல்லி அப்படியும் பேசினார். ஸோ அவருக்கு ஒரு நிலையான ஸ்டாண்ட் இல்லைங்கிறதா அவர் எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கார். ஒவ்வொரு நேரத்திலையும் நான் அப்படி மாற்றி பேசிகிட்டே இருப்பேன். அவர் இன்னைக்கு சில பேட்டிகளில் முதல் கேள்விக்கும் கடைசி கேள்விக்குமே அவருக்கே முரண்பட்டு போய் கொண்டிருக்கிறார். அவர் ஆரம்பத்திலிருந்து பல முரண்பாடுகளுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவங்களோட கொள்கையிலே பல சிக்கல்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் குறித்து நம்ம ரொம்ப டீப்பாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நாங்கள் அவரை எங்களை வரவேற்ற தருணத்தில் நாங்கள் வரவேற்று கொண்டு தான் இருந்தோம். எங்களை இகழ்கிற தருணத்திலும் நாங்கள் அவர் குறித்து பெருசாக பொருட்டாக எடுத்துக்கொள்வதில்லை. எங்களுடைய பயணம் என்பது இந்த தமிழகத்தில் மக்களின் பேரன்பை பெற்று நாங்கள் ஆட்சி அமைக்க வேண்டும். அதற்கு இன்றைய ஆட்சியாளர்களான திராவிட முன்னேற்றக் கழகம் செய்கின்ற மக்கள் விரோத செயல்களையும் அவர்கள் செய்யாத தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட விஷயங்களையும் மக்களிடம் எடுத்து காண்பித்து இதன் மூலியமாக நாங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும். நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை பாசிட்டிவாக கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய நோக்கம். இப்போ இந்த களம் என்பது எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் முன்னாடி அறிவித்த மாதிரி எங்களுடைய அரசியல் எதிரியான திமுக, எங்களுடைய கொள்கை எதிரான பாஜக எகென்ஸ்ட் டிவிக்கு அப்படி தான் இருக்கும். சரி, இப்போ இந்த சந்திப்பு ஆளுநரை விஜய் சந்தித்ததை அண்ணாமலை பாராட்டி இருக்கிறாரு, பாஜகவினுடைய மாநில தலைவர். அதை எப்படி பார்க்குறீங்க? நீங்க போய் சந்திச்சா கூட அண்ணாமலை பாராட்ட தான் செய்வார், யார் சந்திச்சாலும் அவர் பாராட்ட தான் செய்வார். பாஜக இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன தெரியுங்களா, நீங்க என்ன எவ்வளவு வேணாலும் கேவலமா பேசிக்கங்க, எங்களுக்கு எந்த கவலை இல்லை, திமுக திட்டில அது போதும்பா, திமுக ஒரு வார்த்தை சொல்லி அது போதும்பா அப்படிங்கிற நிலைப்பாடு தான். நீங்க ஏன் அவங்க ஜெயிக்க முடியலங்கிற ஒரு பெரிய பிரச்சனை இதுதான். உங்களை அதாவது உதாரணத்துக்கு சொல்றேன், விசிக்கு நாளைக்கு போய் ஏதோ ஒரு காரணத்திற்காக ஆளுநர் சந்திச்சானா விசிக்கையும் பாராட்டுவாங்க, பாருங்கப்பா எங்க கூட்டணி வர போறாங்க நம்ம நடப்பாங்க. அவர்களுக்கு ஒரு புரிதலே இல்லாம செயல்படக்கூடிய ஒரு இல்லை. அப்படி இதுவரைக்கும் நடந்த டேட்டாவா பார்க்கும்போது அந்த மாதிரி அவங்க சொல்லல. இப்போ இது எப்படி நாங்க பார்க்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, அதிமுக பாஜக தாவேக அப்படின்னு எல்லாரும் ஒண்ணு கூடுறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. அதாவது கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு தான் நாங்க முதல்ல பிப்ரவரி 2ஆம் தேதி அறிக்கையை நீங்க பார்த்திருப்பீங்க. பிளவுவாத அரசியல் என்று சொல்லும் பொழுது இங்க இருக்கிற அரசியல் விமர்சகர்கள் கூட சொன்னது என்ன, அவர் பாஜக எதிர்க்கின்றார், பெரியாரை படியுங்கள் அப்படின்னு சொல்லிய உடனேயே இவர் நிச்சயமாக வலதுசாரி அல்ல அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாயிடுச்சு. நீட்டை எதிர்த்து பேசுகின்றோம், சிஏ எதிர்த்து பேசுகின்றோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இவர் பாஜகவிற்கு எதிரான நிலைப்பாட்டு தான் இருக்கிறார்கள் எல்லோருக்குமே நல்லா தெரியும். அப்படி இருக்கும் பொழுது அந்த மாதிரியான கூட்டணிக்கு போவோமா? நீங்க ஒன்றும் இல்லை, சிம்பிளா ஏன் அதிமுக பாஜக கூட்டிலேருந்து வெளியே வர்றாங்க? ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் அது. இங்கே இருக்கின்ற பாசிட்டிவ் ஓட்ஸ் இங்கே போனீங்கன்னா இங்கே -10 ஆகும், -15 ஆகும். அதுக்கே நம்ம ஈடுகட்ட முடியாமல் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களே வெளியே வருகின்றார். அதுதான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இப்போ நாங்கள் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கிற ஒரு நபர் தேர்தல் அரசியலை நாங்கள் பேசுகின்றோம், போய் பாஜக கூட்டணி போனால் இது எப்படி, இது எதுக்காக இந்த கூட்டணி கணக்குங்கிறது நிச்சயமாக இல்லை. இன்னொன்று, கூட்டணி கணக்கை பொறுத்த வரைக்கும் மாநாட்டில் அவர் பேசியதான், நாங்கள் பிரைமரி ஃபோர்ஸ் முதன்மை சக்தியாகவே தேர்தல் அரசியலும் எல்லா இடங்களிலும் நாங்கள் தனித்து நின்று வெற்றி பெறுவோம், அந்த நம்பிக்கை எங்களிடம் இருக்கின்றது. யாரேனும் எங்களை நோக்கி வந்தால் அவர்களை அரவணைத்து சொல்லுவோம், அவ்வளவுதான். இது நாங்கள் கூட்டணிக்காக ரொம்ப விரைவில் ஈரோடு இடைத்தேர்தல் வர இருக்கிறது, அதற்கு தாவேகா போட்டி இல்லைங்க, போட்டியிடாது. நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம், நாங்கள் எங்களுடைய அறிக்கையில் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டோம், ஒருவேளை உள்ளாட்சி தேர்தல் நடந்தாலும் அதே நேரத்தில் வேறு ஏதேனும் இடைத்தேர்தல் வந்தாலும் அதை நாங்கள் போட்டியிட மாட்டோம். எங்களுடைய இலக்கு என்பது 2026 தான், அதை நோக்கி தான் நாங்கள் பயணிப்போம். சரி, இப்போ இலக்கு நோக்கி பயணிக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் கூட உங்களை மாதிரி சில குறிப்பிட்ட நபர்களை தான் பார்க்க முடியுது. ஏன் இந்த ஷார்ட்டேஜ் எப்போ சரியாகும்? இல்லைங்க, நீங்கள் எங்களுக்கு இப்போ நவம்பர் மாதத்திலேயே நிறைய பேரை செலக்ட் பண்ணோம். அதற்கு பிறகு இன்னும் பல மாவட்டங்களிலிருந்து நிறைய பேச்சாளர்கள் உருவாகி இருக்கிறார்கள். அவர்களும் செய்தி தொடர்பாளர்கள் இணைய வேண்டும் என்று ஒரு ஆசை தெரிவித்திருக்கிறார்கள். எல்லாருக்கும் ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இது கூடிய விரைவில் இது எல்லாமே ஒரு ஜனவரி இந்த பிறந்து விட்டது. ஒரு பொங்கலுக்கு பிறகு
எங்களுடைய நிர்வாகிகள் மட்டும் செய்தி தொடர்பாளர்கள் மட்டுமல்ல பல நிர்வாகிகளும் அறிவிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறத எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இறுதியா ஒரு கேள்வி, சுற்றுப்பயணம் வந்து இந்த ஆண்டுல தொடங்க இருக்கிறாரு விஜய். இது வந்து எந்த அளவுக்கு வந்து இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு பிரேக் த்ரூவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, முதல்ல இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறதே நாங்கள் புறக்கணிக்கிறோம். ஏன்னா நீங்கள் இதற்கு முன்னாடி எந்த ஒரு தலைவரோட சிலைக்கோ இல்லை புகைப்படங்களுக்கோ மாலை அணிவித்ததே கிடையாதா? யாருமே பண்ணலப்பா, இவங்க தான் புதுசாக கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்காங்க, நீங்கள் சொல்லுங்கள். சரி, ஓகே, ஏன் அதை செய்கிறோம் நாங்கள்? இன்னொன்று, நீங்கள் எங்களோட தலைவர் உதாரணத்திற்கு அம்பேத்கருடைய ஃபோட்டோக்கு மாலை போடுறார் அப்படின்னா அதே நேரத்தில் எங்களோட நிர்வாகிகள் எல்லா மாவட்டங்களும் அவர்கள் ஒரு வேலை செய்யலாம். இன்னைக்கு ஒரு சிக்கல் என்ன தெரியுமா? நம்ம எல்லாருடைய ஃபோக்கஸுமே வந்து அவர் மேலே இருக்கு. ஏன்னா இந்த கட்சியோட முகமாக அவர் இருக்கின்றார் அப்படின்னு காரணத்தினால எங்களோட இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருப்பவர்கள் குறித்து பெரிய ஃபோக்கஸ் இல்லாதனால அவங்க என்ன செய்யறாங்கன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. சோஷியல் மீடியாவில் நாங்கள் பார்க்குறோம், மீடியாவில் அங்கொன்றும் இங்கொன்றும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஃபோக்கஸ் இருக்கிறனால எல்லா இடத்திலும் அவரை இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். அது நடக்காது. இப்போ நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு பிரச்சனை வந்தால், இப்போ இன்னைக்கு எப்படி முதலமைச்சர் வந்து அந்த அமைச்சர் துணை முதலமைச்சர் போன அனுப்பி விடுறாரோ அதே மாதிரி தான் இங்கும் நடக்கும். அதனால் அந்த ஃபோக்கஸ் இருக்கிறனால இன்னைக்கு இப்போ அவர் வந்து ஒரு மாலை போடுறார் அப்படின்னா அதே நேரத்தில் எல்லா மாவட்டங்களிலும் எங்களுடைய நிர்வாகிகள் போய் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அவர் ஒரு வேளை வெளியே வந்தால் இந்த பிரச்சனை இன்னைக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு ஒரு ஸ்டாம்பீட் ஆகுது, ஒரு பெரிய சிக்கல் வருது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருதுன்னா எல்லாரும் என்ன பேசுவாங்க? எங்க அவர் பாட்டு வீட்டில் இருந்து மாலை போட்டுட்டு இருக்க வேண்டியதானே, எதுங்க வெளியே வரார்? இப்போ ஒன்றில் வெளியே வந்தார், ஆளுநர் மாளிகை பார்க்க வெளியே வந்தார், அப்போ எல்லாம் என்ன சொன்னாங்க? எங்க வெளியே வந்தார், ப்ரெஸ்ஸை மீட் பண்ண மாட்டாரா? இப்போ நாளைக்கு ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுவார், எங்க ப்ரெஸ்ஸை மீட் பண்ணாரு, ஒரு 2 மணி நேரம் பேச மாட்டாரா? இப்படி எல்லோருக்கும் அவர்கள் சொல்றதில் முதல்ல நான் சொன்னேன், இப்போ நீங்கள் ஆக்கப்பூர்வமான விமர்சனம் வச்சு நாங்கள் ஏற்றுக்குவோம். முதல்ல தமிழக வெற்றி கழகம் விட்டுட்டீங்க. வந்து ஒரு ஆளுநரை ஒரு நீங்க தான் சொல்றீங்க கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபரை பார்த்து ஒரு பிரச்சனையை சொல்லும் பொழுது இது என்ன பிரச்சனைங்கிறத மீடியா கிட்ட வந்து அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு பொறுப்பும் இருக்குல்ல. நீங்க ரொம்ப தெளிவாக அதுக்கு பிறகு பிரஸ் நோட் கொடுக்கிறோம். அந்த பிரஸ் நோட்ல 3 பிரதானமான விஷயங்கள் பேசி இருக்கிறோம் என்று சொல்கின்றோம். நீங்க வந்து ஆளுநர் கொடுத்த மனுவை நாங்கள் வெளியிடக்கூடாது. அப்போ அந்த 3 முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பேசுறோம். 1 சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்கள் பாதுகாப்பு, 3ஆவதாக நீங்கள் பெண்கள் புயலுக்கு தமிழக அரசாங்கம் கேட்கின்ற நிவாரண உதவிகளை செய்யுங்கள் அப்படிங்கிற அந்த முக்கியமான கோரிக்கையை வைக்கின்றோம். அது உங்களுக்கு தெரிந்து விட்டது. அது நாங்கள் தெரிவிக்காம இந்த சந்திப்பே ரகசியமான சந்திப்பு, எங்க வெளியே தெரியலன்னு சொன்னால் பரவாயில்ல. என்ன தெரிவிக்கணுமோ அது ஊடகங்கள் மூலியமாக பிரஸ் நோட் மூலியமாக தெரிவிச்சிட்டோம். அவர் சந்திப்பார், நிச்சயமாக உங்களுடைய கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்வார், பேசுவார். நன்றி திரு ஜெகதீஸ்வரன். இணைப்பு இந்த நிறைய விஷயங்களை வந்து பேசியிருக்கீங்க. அடுத்த கட்டமாக இந்த சுற்றுப்பயணம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா அமையுமாங்கிறத பார்க்கலாம். கண்டிப்பா. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.